நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. பஸ் ரேட்டு, பால் விலை, இப்ப மின்சாரம். இந்த மூணுதான் மக்களுக்கு. பாலுங்கிறது ஏழை தாய்மார்கள் குழந்தை குட்டிய பெரியவங்க வயசானவங்க தினந்தோறும் காய்ச்சலுக்கு அவங்க வாங்கி தரணும். அதான் யாரு வேலைக்கு போகாம பஸ்ல ஏறாம இருக்காங்களா? காசு எங்க? கரண்ட் இல்லாம வீட்டுல உட்கார முடியுமா? வீட்டுல மனுஷனுக்கு எப்படி ரத்தம் தேவையோ அதே மாதிரிதான் கரண்ட் தேவை. இத சொன்னா புரிஞ்சுக்கிறா. உட்காருங்க, அடுத்து நீங்க உட்காருங்க. நீங்க யாரும் எதையும் பேசக்கூடாது. கேட்டா வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கிறோம். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரர் சவுந்தரராஜன் கேட்டார். என்ன கேட்டார்? நீங்க கம்பெனிகளுக்கு கரண்ட் கொடுக்குறீங்க, ஆனா கரண்ட்டுக்கு ரேட்டு பிக்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டார். ஆனா ரேட் இது வரைக்கும் பிக்ஸ் பண்ணல. அதுதான் அவர் கேட்கறது பதில முடிச்சு டைம். நான் கேட்கிறேன், 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கொடுக்கறக்கா நாங்க மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சட்டசபைக்கு வரவும் போகணும். சட்டசபை என்பதே மக்கள் பிரச்சனை வாதிக்கிறதுக்காக தான். நீங்க ஏன் டைம் பிக்ஸ் பண்றீங்க? உங்களுக்கு மாத்திரம் டைம் இல்ல, அவங்க ஆளுங்க போந்து சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன பாலபாடம் கத்துக்கிட்டு? எல்லாருமே பாலபாடம் கத்துக்கிட்டு தான் சட்டசபைக்கு வர முடியும். எல்லாரும் கத்துக்குட்டிகளை தான் இருப்பாங்க. கத்துக்கிட்டு தான் எல்லாரும் எல்கேஜி யூகேஜில படிச்சு கத்துக்கிட்டு தான் எஸ்எல்சி +1 +2 இப்படி வர முடியும். ஆக கத்துக்கிறாம யாரும் வர முடியாது. கத்துக்குட்டிகள் தான் கத்துக்கிட்டாங்க. இன்னமும் நீங்க கத்துக்கிட்டு 10 வருஷமா மக்களை ஏமாத்திக்கிட்டு வரிபடாத அரசு ஏமாத்திக்கிட்டு உபரி வரியாக இப்ப 1500 கோடி ஏன் போடுறீங்க? ஆக இதைத்தான் நான் விஜயகாந்த் கேட்கிறேன். விஜயகாந்த் சட்டசபைக்கு போகல. விஜயகாந்த் கேட்கிறேன், வெளியிருந்து கேட்டாலும் காது இருந்தும் காது செவிடு மாதிரி நடிப்பாங்க. ஒன்னும் சொல்ல. அதற்கு சப்பாட்டு கட்டுறதுக்கு ஒரு 4 கட்சிக்காரங்க இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அறிக்கை, அவங்க அறிக்கையை மாத்திரம் பேப்பர்காரங்களை பயமுறுத்தி போட சொல்லு. போட்டுருங்க. ஏன்னா முதலமைச்சர் என்ன, முதலமைச்சர் என்ன பயம்? மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இது பண்றாங்களா? கிடையாது. போன தடவை கலைஞர் இதே தான் ஏமாத்தினாரு. இந்த தடவை ஜெயலலிதா ஏமாத்தினார். இதே செஞ்சுக்கிட்டு என்னைய நாட்டு மக்கள் என்ன நீங்களும் என்ன பண்றீங்க? இடைத்தேர்தல் ரைட், அவங்க கொடுத்தா 2000-3000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடலாங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த பார்முலா உருவாக்குனது அதிமுக காரங்க. அதே பார்முலாவை தொடர்ச்சியா இப்ப இவங்க போன தடவை திருமங்கலம் பார்முலா, இந்த தடவை சங்கரங்கோல் பார்முலா. காசு அள்ளி அறையிறாங்க. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்றால், சங்கரங்கோல் தேர்தலே சொல்ல 1.5 மாசத்துக்கு மேல நீங்க வேட்பாளரை சொல்லி 32 மந்திரிகளும் போது விஜயகாந்த் இங்க போட்டி போடுறான் பயந்துகிட்டு போயிருந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு பயந்து ஒரு 40 வருஷ கட்சி 7 வருஷ கட்சிக்கு பயந்து ஓடுனீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் அங்கேயே சொன்னேன், சங்கரங்கோலை நாங்க ஜெயிச்சிட்டோம் போங்க. எப்ப இத்தனை பேரை சொல்லி உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்? ரோடு பிரச்சனையா? எல்லா பிரச்சனை எல்லாம் கேட்பாங்க. நிறுவன திறன் என்பது வேறு, உற்பத்தி திறன்கிறது வேறு. உற்பத்தி 2000 மெகாவாட் தயார் பண்ணடா, அதுல நிறுவன திறன் எவ்வளவு வரும்? 1500 மெகாவாட் தான் வரும். இவங்க புரியாம சொல்றது. நாங்க 2000 மெகாவாட் கேட்டிருக்காரு. 2000 மெகாவாட் அவன் கொடுக்கறேன்னா கிட்டத்தட்ட 3000 மெகாவாட் கூடங்குளத்தில் தயார் பண்ணணும். தயார் பண்ணவே மாட்டாங்க மக்கள். இவங்க இதுவரைக்கும் எந்த விதத்திலும் அக்கறை செலுத்தல. ஏன்? ஏதாவது காத்த நம்பி இருக்கும், நீரை நம்பி இருக்கும் அப்படிப்பாங்க. காத்து அடிச்சாதான் ஃபேன் சுத்து. அந்த ஃபேன் இவங்க சுத்தினாலும் அதற்கு உண்டான என்னென்ன பண்ணணும்? காற்றாலை பெருசா இருக்கும்ல, அந்த காற்றாலை சுத்தினாதான் கரண்ட். ஆனா அந்த காற்றாலை சுத்திருக்குல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலயும் டேம் கட்டிருக்காங்களா, அதான் புனல் மின்சாரம். அந்த நீர் வர்றதுல இருந்து கரண்ட் எடுப்பான். அது மறதல். மழை பெஞ்சாதான் தண்ணி வரும், காத்தடிச்சாதான் ஃபேன். இதையே நம்பி ஜெயலலிதாவும் கலைஞர் ஏமாத்தி ஏன் கொள்ளை அடிக்கிறதுக்காக. ஏன்னா நிலக்கரி வாங்கணும், அது வாங்கணும். இவங்க முதலமைச்சரா இருந்தாலும் மந்திரிகளா இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் கொள்ளை அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்க நிலக்கரி வாங்கணும் அவங்க பொய் சொல்றாங்க மக்கள். ஆக இந்த அக்கறையை இவங்க சொல்றாங்க போனாச்சு. ஜெயலலிதா காலத்திலிருந்தே இல்லைங்கிறதா 2008 சொல்லியிருக்கு. எந்த திட்டமும் இவங்க போடல. நான் ஒண்ணு பெரிய நான் ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ நான் சொல்ல மாட்டேன். 5 வருஷம், இப்போ ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷத்துல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்கள் நான் என்ன கேட்கிறேன், ஏன் மக்களை நிம்மதி அவங்களால வைக்க முடியாதா? மக்களை நிம்மதியா வைக்க முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரு. இல்ல கடலை ஏங்க உங்களுக்கு 20,000 போலீஸ் வந்தா அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கா இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். என்ன நீங்க யாராவது தூக்கிட்டு போயிருவீங்களா? முதலமைச்சரா தெரியாம கேட்கிறேன். திருவண்ணாமலை வந்தா தூக்கிட்டு போயிருவீங்களா? என்ன யார் தூக்கிட்டு போற? யார்
வந்து ஒரு முதலமைச்சர் பாதுகாப்பு கொடுங்க வேணான்னு சொன்னாங்க. கொடுக்கிற பாதுகாப்பு கொடுங்க. ஏன் இந்த மேற்கு வங்கத்துல உங்களை போல ஒரு பெண்ணு தான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இறங்கி பின்வழி அந்த போலீஸ் இறங்கி பின்வழி ஆட்டோ பிடிச்சு நேரா போய் ஹாஸ்பிட்டல் போகணும். அவரும் முதலமைச்சர் தான், அவங்களும் பெண் தான், நீங்களும் பெண் தான். அதுக்காக சும்மா சொல்லக்கூடாது. எதை சொன்னாலும் அப்படியா இப்படியா ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே வீட்டுல குண்டு இருக்குன்னு லெட்டர் போட்டாங்க. உடனே பாதுகாப்பு அதிகப்படும். இந்த ஸ்டாலினை போனதோட மதுரை ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வந்த இன்னும் பிடிக்கிறாங்க. 5 வருஷம் ஆச்சு. சும்மா இருக்கிற கேஸ்னா உடனே பிடிச்சிருவாங்க. இதை மாத்திரம் குத்த வந்தவன இன்னும் பிடிக்கிறான். இதேதான் இந்த மாதிரி கேஸ போட்டு எனக்கு ஒரு பாதுகாப்பு கூட பாதுகாப்பு வெட்டி பந்தா பண்றதுதான் இந்த ஆட்சியாளர். ஆக இவ்வளவு தூரம் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த பிளாட் இங்க வச்சு, இந்த பிளாட் இங்க வந்து 8 வீடு இருக்கு. உதாரணம் கரண்ட பத்தி தான் பேச. ஒரு வீடுக்கு வந்து 100 யூனிட் செலவாது. 8 வீடுக்கு எவ்வளவு? 800 யூனிட். ஒரு வீடுக்கு இவங்க சொல்ற கணக்குக்கு 120 ரூபானா 8 வீடுக்கு என்ன பண்ணணும்? 8 8 2 16 960 ரூபா வாங்கணும். அதான் கணக்கு. அடுத்த இன்னொரு 100 யூனிட் உடனே என்ன ஆகும்? இன்னொரு 960 ரூபா. ஆனா இவங்க அப்படி கணக்கு போடல. 8 வீடுக்கும் 2 மாசம் சேர்த்து நாங்கள 2 மாசம் கேட்டோம். 3000 ரூபா போட்டா எங்கயா நாங்க போறோம்? இதைத்தான் நான் 2008 சொன்னேன். இப்படி ஸ்லாப் சிஸ்டத்தை கொண்டு வராதீங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க சொல்றாங்க நாங்க ஆட்களை போடணும் 8000 பேரை போடணும். உங்களை யாரு போட சொல்றாங்க? இப்ப இன்டர்நெட் அதாவது கம்ப்யூட்டர் சென்டர் நிறைய இருக்கு. வீட்டுல இருக்கு. வீட்டு மூலமா உங்களுக்கு கரண்ட் பில் அனுப்புறீங்கல்ல, எப்படி SMS தெரிவிக்கிறீங்க, சட்டசபை இருக்கு அப்படி இருக்கு. அது மாதிரி எவ்வளவோ நீங்க வந்துருச்சு. அது மாதிரி நீங்க வந்து இன்டர்நெட்ல தெரிவிங்க. பணத்தை கட்டலாம் நீங்க தான் சொல்றீங்க. இன்டர்நெட் சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கோ அங்க போய் பணத்தை கட்டிங்க. பணத்தை கட்டலாம். ஏடிஎம் கார்டு எல்லா இடத்துலயும் இல்லைனாலும் இன்டர்நெட்டாவது நீங்க கட்டலாமே. ஏன் இதெல்லாம் சொல்லலாம்? இதெல்லாம் சும்மா மக்கள் உங்க கொள்ளையடிக்கிறதுக்காக. பணங்கள் இன்னும் என்னமாவது ஏதாவது மக்கள் கேட்டுருவாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக தான் மக்களே. இவங்க போன ஆட்சியில ஒரு கல்வியை பத்தி சொன்னேன்னு அந்த பக்கத்தையே காண இன்டர்நெட்ல எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியில ஒண்ணு சொன்னேன், அந்த பக்கத்தையும் காண 5-6 பக்கத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ 1 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 1 ஏக்கர் நிலத்துல என்ன கேட்கிறேன், நான் வந்து விலை பேசுறேன். நீங்க வேறங்க 1 ஏக்கர்ல 50 மூடை நெல்லு விளையும். நீங்க நம்மளுக்கு 50 மூடை விளையணும்னு ஆசை. ஆனா விளையிறது 30 மூடை என்ன பண்றது? ஆனா 50 மூடை விளையுங்கிற மாதிரி தான் இவங்களும் இந்த மாதிரி ஏமாத்தி வித்துக்கிட்டு, அதாவது ஏமாத்தி நீங்க சொல்றேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, 100 யூனிட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இதையும் அதையும் முடிச்சுப்படா. இது உற்பத்தி திறனுக்கும் நிறுவன திறனுக்கும் நான் சொன்ன இந்த வீட்டு பிரச்சனை. அதாவது நெல்லு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுங்கிறது 60 மூடை கொண்டா 40 படம் தான் வரும். அது மாதிரி 2000 மெகாவாட் தான் அதுல வருது, 1500 மெகாவாட் தான் வரும். அதை புரிஞ்சுக்கிறதுல புரிஞ்சுக்கிறாம எல்லாருமே கூட உங்களுக்கு என்ன பண்ணாங்க, 2000 மெகாவாட் தமிழ்நாடு கொடுக்க உடனே நாராயணசாமி முன்னாடி உங்களுக்கு கிடைக்குன்னு இப்ப நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றோம். இதெல்லாம் ஏமாத்து வித்தமாக்க. அது இன்னும் 1 வருஷம் ஆகும். இப்ப எல்லாருமே விட்டுட்டாங்க. 1 வருஷம் கரண்ட் வரும். இதுதான் உண்மை. கரண்ட பத்தி இவங்க சிந்திக்கல. இப்ப இன்னும் ஏப்ரல் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. போக போக இருக்கு. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிறது எல்லாமே வரும் பாருங்க. எல்லாரும் கஷ்டப்படும். ஆகையினாலதான் சொல்றேன், இந்த கட்டணங்களை தயவுசெய்து 10 ரூபா இல்லையா நிறைய குறை. இப்ப வந்து 130 ரூபா என்ன, நீங்க தொழிலாளருக்கு ரேட்டை குறைச்சு கொடுத்து, அதாவது மில்லு முதலாளிகளுக்கு ரேட்டை குறைச்சு, மில்லு முதலாளிக்கு இதை காரணம் காட்டி எங்களுக்கு விலை அதிகமாப்பா, எங்களால் தாங்க முடியும். ஏற்கனவே பஸ் விலை கூட, பால் விலை கூட, இந்த விலை கூட, இப்ப வந்து மின்கட்டணம் கூட. கரும்பை பூரா போட்டு வச்சிருக்கு. கரும்பு விவசாயிகள் பூரா அழுகிறாங்க. என்ன சொல்றாங்க, என்னையா வெயில்ல கிடக்க, அதை எடுத்து காசு கொடுதான் காசு கொடு. உடனே ஒரு அறிக்கை, கரும்பு அவர்கள் உடனே காசு எப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவை குறுவ அறுவடையில நெல் விவசாயிகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்தது. எப்பயா கொடு, பணம் கிடையாது மக்களை. இதேதான். அதை விட திருவண்ணாமலை நான் போட்டது காரணம் ஆரணி பட்டு நெசவு தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர். கண்ணையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை மதிக்காம அந்த நெசவு தொழில நசுங்க விட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களா வந்து நெசவு தொழில காப்பாற்ற போறோம். சத்தியமாக இந்த விஜயகாந்த் ஆட்சியில் தான் காப்பாற்று ஏழை மக்களை எல்லாரும். ஆக இப்பவும் சொல்றேன், மின் கட்டணத்தை திரும்ப தயவு செய்து தமிழக முதலமைச்சரை வேண்டி விரும்பி கேட்டுகிறேன். இந்த மக்களுக்கு நல்லது.
வேற எதுலயாவது பண்ண. ஆனால் அவங்களுக்கு மின்சாரத்தை திரும்ப பெறுங்க. இந்த 10 ரூபாய் நல்ல மேலும் மேலும் நீங்க குறைக்கணும். குறைச்சு அவங்களுக்கு விலைவாசி கூட்டாதீங்க. என்ன விலைவாசி நிறைய இருக்கு மக்களை. ஆகையினால மக்களை எப்பவும் சொல்றேன், மின் கட்டண உயர்வை திரும்ப நீங்க பெறணும் தமிழக அரசு என்று கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம். மக்கள் ஒரு புறம் தெய்வம், ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும், இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோடிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன, நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in